அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ரமேஷ் கார்த்திக். இன்றைக்கு வீடியோல நம்ம விவாதிக்க போற தலைப்பு மானு பேக்கர் தன்னுடைய மிக இளம் வயதிலேயே தன்னுடைய அதீத விளையாட்டு திறமைகளால் சர்வதேச ஊடகங்களின் பார்வையை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார். அது மட்டுமல்லாம இந்திய தேசத்திற்காக தற்போது பாரிஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கி சுடுதல் போட்டி பிரிவில் கலந்து கொண்டு 2 வெண்கல பதக்கங்களை வென்று தேசத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் வெண்கலங்களை வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஜாஜர் என்கிற மாவட்டத்தில் பிறந்தவர். இவருடைய வாழ்வில் 2018ஆம் ஆண்டு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா 2018ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் நடைபெற்ற யூத் சாம்பியன்ஷிப்ல தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறாங்க. அதே போல 2018ஆம் ஆண்டு மெக்சிகோவில் நடைபெற்ற ISSF வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் 2018ஆம் ஆண்டு நடந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறாங்க. அதே வருடம் சைனாவில் நடந்த யூத் சாம்பியன்ஷிப்லையும் தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு ISSF நடத்திய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சைனால தங்கப்பதக்கம். 2021ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற ஏசியன் கேம்ஸ்லையும் தங்கப்பதக்கம். இப்படி தேசத்திற்காக அதிக அளவு தங்கப்பதக்கங்களை வென்று குவித்ததோடு மட்டும் அல்லாமல் அவர் இந்த இளம் வயதிலேயே இந்த சாதனையை புரிந்தவர் என்பதனால த யங்கஸ்ட் இந்தியன் விமன் ஷூட்டர் என்கிற பெருமையும் அவருக்கு தேடி தந்தது. அவர் விளையாட்டுத் துறைக்கு அளித்த மிகப்பெரிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அரசு 2018ஆம் ஆண்டு அவருக்கு அர்ஜுனா அவார்டு விருது வழங்கி கௌரவித்தது. மேலும் 2021ஆம் ஆண்டு தயான் சந்த் கேல் ரத்னா என்கிற விருதையும் அவருக்கு வழங்கி கௌரவித்தது. இப்போது அவருடைய வயது 22. தன்னுடைய இளம் வயதிலேயே பல்வேறு சாதனைகளை ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டி பிரிவில் கலந்துகிட்டு அவர் நிகழ்த்தி இருக்கிறார். இந்த துறை மட்டுமல்லாது பாக்ஸிங், ஸ்கேட்டிங், மார்ஷல் ஆர்ட் போன்று பல்வேறு துறைகளிலையும் அவர் சாதனைகளை நிகழ்த்தி பல்வேறு பதக்கங்களை வென்றிருக்கிறார். இந்த ISSF என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ISSF என்பது இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டி சர்வதேச அரங்குகளில் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் எந்தெந்த நாடுகளில் எந்த சாம்பியன்ஷிப் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். இந்த காணொலியை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் என்கிற பகுதிக்காக சேமிச்சு வச்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பத்தாது. காணொலி மிக குறைந்த நேரம் அப்படிங்கிறதுனால நீங்க பல்வேறு தரவுகளை எடுத்து படிச்சு நோட்ஸ் எழுதி தெளிவான நோட்ஸோட தேர்வை அணுகுங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை அது தேடித்தரும். மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.